எல்ஜிபிடிக்யூ இந்த எல்ஜிபிடிக்யூங்கிறது பெரிய அளவில் பெரிய ஒரு வரலாற்றை சொல்லி பெருசாக அவங்களுக்கு ஒன்று ஒரு உணர்வு இருக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, அவங்கள வந்து அங்கீகரிக்கணும், பல நாடுகளோட அங்கீகாரம் பெற்று இருக்கிறாங்க, அவங்கள வந்து மனிதராக பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி எல்ஜிபிடிக்யூங்கிறது ஒரு சமூக குப்பை. இவ்வளவு தான் இதில் சொல்கிறதுக்கு. வேறு எதுவும் இதை பற்றி அதிகமாக சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. முதல்ல இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நம்ம வெளிப்படையாக பார்த்தோம்னாவே எல்லாருமே ஒரு உளவியல் சிக்கலுக்குள்ளே மாட்டி இருக்கக்கூடியவர்கள் தான். தன்னை யாருன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியாதவங்க, தன்னோட உணர்வை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லி தெரிந்து கொள்ளாதவங்க, இந்த சமூகம் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது என்கிறத உணராதவங்க, சொல்லுவாங்க மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு. அதுபோல் அவர்களும் ஒரு விதமான ஒரு வளர்ச்சி குறைபாடின் காரணமாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் வந்து தன்னை தானாக உணர தெரியாத ஒருவர் வந்து எப்படி ஒரு விசித்திரமான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தி தன்னை வந்து வேறு விதமாக காட்டிக்கொள்வாங்களோ அதுபோல் ஒரு உணர்வு மிக்க ஒரு உயிரினமாக இன்றைக்கி அவங்க வந்து வாழ தொடங்கியிருக்காங்க. இதுக்குள்ளே பலிகடா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் திருநங்கைகள். அதாவது உலகத்தில் வந்து பல பாலினங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 10-15ற்கு மேற்பட்ட பாலினங்கள் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட முதன்மையான பாலினங்கள் தான் இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த லெஸ்பியன் என்பவர்கள், இந்த கேன்னு சொல்லக்கூடியவங்க, பைசெக்சுவல்னு சொல்லக்கூடியவங்க, அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க அந்த கியூன்னு சொல்லி இன்னும் ப்ளஸ்ன்னு போட்டு இன்னும் நிறையா பாலினங்கள் வந்து இவங்க வகைப்படுத்தப்படுறாங்க. அவர்கள் காமம் என்கிற மூலதனத்தை மட்டுமே வைத்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. இப்போ லெஸ்பியன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பெண்ணையே திருமணம் செய்து பெண்ணோடு வாழணும், அவங்களுடைய உடல் கொள்ளணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆண் இருக்கிறாங்க, அவங்க ஆணையே திருமணம் செய்து அவங்க வந்து ஆணோடைய உடல் உறவு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே இயற்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களுடைய இயற்கை இந்த வாழ்க்கை முறை தான் இனப்பெருக்கத்தை உருவாக்கும். இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் சரியானது. இயற்கைக்கு மாறாக எது வேணாலும் உருவாக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்கிறோமா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய மனித உயிரினங்களுக்கு ஆபத்து வருகிறதா இல்லையா? இதுதான் கேள்வி. ஒரு இனம் இனப்பெருக்கம் சார்ந்து வளர்ச்சி அடைந்து போவது தான் அந்த சுற்றுப்புற சூழலுக்கு, அந்த கட்டமைப்புக்கு பாதுகாப்பான ஒரு சூழலாக அமையும். இன்றைக்கி கே ஆதரிக்கிறோம், லெஸ்பியன் ஆதரிக்கிறோம், பைசெக்சுவல் ஆதரிக்கிறோம், இன்றைக்கி கியூன்னு சொல்லக்கூடிய தன்னை தானே விசித்திரமாக உணரக்கூடிய அந்த மனப்பான்மை கொண்டவங்களை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். இவர்கள் அனைவரையும் ஆதரித்து விட்டோம். 1000 பேரில் இன்றைக்கி 500 பேர் அவர்களாக உருவாக்கி விட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் தாங்க, மனிதனாக இருக்கும்போதே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை தடுக்க முடியல. எண்ணற்ற விடயங்களில் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட ஆபத்தை சந்திக்க போகிறேன்னு சொல்லி நிறைய அரசியல் புரட்சிகள் இங்கே வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எங்கே மனிதனாக இருக்கும் பொழுதும் 6 அறிவுமே நான் மனிதனாக உணர்ந்து செயல்படும் போது இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் மனப்புரட்சி ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்தில் தன்னை வந்து வேறு ரீதியாக அடையாளப்படுத்தி கொள்கிறான். தனக்குன்னு ஒரு அமைப்பு, தனக்குன்னு ஒரு அங்கீகாரம், இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்வியலில் வாழணும்னு நினைச்சு ஆசைப்படக்கூடிய ஒருவரை நாம் அங்கீகரிப்பதன் மூலியமாக, அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலியமாக இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து உருவாகும். கேட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க? அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். யாருக்கு தான் உணர்வு இல்லை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணர்வு இருக்கிறது. ஒரு நாய்க்கு உணர்வு இருக்குது, கடிக்க வருது, ஏற்றுக்கொள்வோமா? ஒரு பாம்புக்கு உணர்வு இருக்குது, கொத்த வருது, ஏற்றுக்கொள்வோமா? ஒரு கொலைகாரனுக்கு உணர்வு இருக்குது, அவன் நம்மளை கொல்ல வர்றான் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி, ஏற்றுக்கொள்வோமா? அப்போ எந்த உணர்வை நாம் ஏற்கணும், எந்த உணர்வை நாம் புறந்தள்ளணும் என்கிறது, புறக்கணிக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வந்து வேணும். அப்போது இது போன்ற உணர்வுகளை நம்ம எப்படி அங்கீகாரம் செய்யலாம்? இது சமூகத்துக்கான சீர்கேடு இல்லாமல் வேறு என்ன? ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதும், ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளணுங்கிறதும், அந்த திருமணத்திற்கான ஒரு அடிப்படை தத்துவங்கிறது அங்கே வந்து உடைந்த போகுது. அப்புறம் எப்படி அதை வந்து ஒரு திருமணமாக நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம்? நம்ம சொல்லுவோம் நிறைய இடத்துல வந்து மூட நம்பிக்கை நிறையா இருக்குன்னு. அதாவது மழை வரணும் அப்படின்னு சொன்னால் தவளைக்கும் ஒரு மனிதனுக்கு திருமணம் பண்ணி வச்சா, கழுதைக்கும் ஒரு மனிதனுக்கு திருமணம் பண்ணி வச்சா மழை வருதுன்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதை மூட நம்பிக்கை நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த திருமணங்கிறது பொய், அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அது வந்து உண்மைக்கு புறம்பான ஒன்றா இருக்குது. அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி வாதம் பண்ணுறோமோ அதே போல தான் இதுவும். ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்வது என்பது உண்மைக்கு புறம்பானது, இயற்கைக்கு மாறானது. அதை எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அடிப்படை புரிதல் நமக்கு வேணும்ல. இப்போது உணர்வுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னா யாருக்கு உணர்வு இல்லை? ஒரு திருடன் இருக்கிறான், திருடிடுறான், எனக்கு பசி இருக்குதுங்கிறான், கடன் இருக்குங்கிறான், அதற்காக நான் திருடனேங்கிறான். அவன் பின்னாடி 1000 நியாயமான காரணங்கள் இருக்கட்டும். ஆனால் அவன் திருடனது தவறு என்கிறதுலேருந்து நம்மளால் மாற்றி பேச முடியுமா? அது திருட்டு தானே. அவன் பின்னாடி எத்தனை பேருக்கு லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதற்காக எல்லாருமே திருட ஆரம்பிச்சிடலாமா அவனை அங்கீகரிச்சா? அப்போ இந்த உலகம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளுமா? அதுபோல் இவர்கள் என்ன சொல்ல வரானா, இந்த எல்ஜிபிடிக்யூ அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உணர்வை வந்து இங்கே நம்ம மதிப்பளிக்கணும். அவன் வந்து ஒரு ஆண் மீது காதல் கொள்கிறான், அவனை வந்து நம்ம தகாத வார்த்தையில் பேசக்கூடாது, அவனை வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். நான் தவறாக பார்க்கலைங்க, அவங்க தவறாக பார்க்குறாங்க.
அவங்களுடைய மூலதனமே அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஆணும் ஆணும் விரும்பணும், பெண்ணும் பெண்ணும் விரும்பணும், நான் யாருடன் வேணாலும் உறவு வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த உணர்வுங்கிறது வருது. இப்போது ஒரு ஆண் இருக்கிறான், இன்னொரு ஆணோட பேசுகிறான் பழகுறான் அப்படின்னா அது வந்து நட்பு. அந்த நட்பின் பெயரில் நம்ம அவங்களோட வந்து வாழ்நாள் முழுவதும் வாழலாம், நட்பின் அடிப்படையில் வாழலாம். அவனை திருமணம் செய்து கொள்ளணும், அவனோட உடலுறவு வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி விரும்புவது ரொம்ப தவறானது. அப்போ இங்கே நட்புக்கும் காதலுக்குமான புரிதல் இல்லாதவர்களை நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு அமைப்பு ரீதியாக அவங்களை வந்து வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். ஒரு ஆண் வந்து ஒரு பெண் பழகுனதை வந்து தவறாக எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு மாறுபட்ட புரிதலில் எடுத்துக்கிட்டு நான் ஒன்று விரும்புகிறேன்னு சொல்லும்போது அந்த பெண் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள்கிட்ட வந்து நட்பாக தான் நான் பழகினேன், நான் அவன்கிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி நான் பழகினேன் அவன் எடுத்து சொல்கிறான். இந்த எடுத்து சொல்லக்கூடியதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா அவங்களுக்கும் சொல்கிறது, ஒரு ஆண் வந்து ஒரு ஆண்கிட்ட பழகிறது வந்து ஒரு நட்பு தான். அதை வந்து இன்னொரு ஆண் வந்து எடுத்து சொல்லி அவங்கள வந்து சரியான மனப்பக்குவத்தோடு அவங்கள வந்து அனுப்பி வைக்கணுமே தவிர அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அந்த உணர்வு பேர் வந்து ஆணோட வாழணுங்கிறது, அதை நம்ம அங்கீகரிக்கணும்னு சொல்லி பேசுகிறது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே. இந்த உலகத்திலேருந்து எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உறவு முறைங்கிறது எந்த ஒரு நாடுகளிலும் எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் இல்லாத அளவிற்கு நம்ம ஒரு உறவு முறையை நம்ம இங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அந்த உறவு முறையை அதை முற்று முழுவதுமாக இது வந்து முழுவதுமாக சிதைக்குது. அப்புறம் எதுக்கு இத்தனை நாட்களாக நம்மளோட முன்னோர்கள் இங்கே இருக்கக்கூடிய உறவு முறைகளை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணுங்கிற அவசியத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும்? இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு ஆண் இருக்கிறான், அவன் ஆணோட விருப்பப்படுறேன்னு சொல்கிறான், ஒரு பெண்ணோட விருப்பப்படுறேங்கிறாங்க. நாளைக்கு இதே மாறுதலான கண்ணோட்டம் எனக்கு என் கூட பிறந்த தங்கையோடையே எனக்கு வந்து உறவு வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது, அவங்களே திருமணம் செய்து கொள்ளணும்னு தோணுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆண் எனக்கு கூட பிறந்த தம்பியோடையே நான் உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவனையே நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், அவன் சொல்லுவான். இவ்வளவு தூரம் சொன்னவன் நாளைக்கு அதையும் சொல்வதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க. யாரையோ நான் விரும்பி எனக்கு வந்து ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு கிடையாது, ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு கிடையாது, நான் ஏன் வந்து என் பாலினம் சேர்ந்தவர்களே நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வி வைக்கக்கூடியவங்க நாளைக்கு அவங்களே என்ன சொல்லுவாங்க, நான் ஏன் என்னோட பாலினத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பையனையோ இன்னொரு பெண்ணையோ நான் திருமணம் செய்து கொள்ளணும், என்னோட உடன் பிறந்தவனையும் நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு அவன் சொல்லுவான். தன் குடும்பத்தை தாண்டி எங்கோ இருக்கக்கூடியவன் அவனோட கண்ணுக்கு அழகாக தெரிந்தவனும் உணர்வு மிக்கவனாக தெரிந்தவனும் அவனோட வாழ வேண்டும் என்று தெரிந்தவனும் தன் கூட பிறந்தவனுக்கு அவன் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டான்? நாளைக்கு அவனையும் நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு கிடையாதா? இதை எப்படி நம்மளால் அங்கீகரிக்க முடியும்? நாளைக்கு ஒரு விலங்கு செல்லப்பிராணின்னு வளர்க்குறோம், நம்ம நிறையா பார்த்துருக்கோம், செல்லப்பிராணிகளுக்காக உயிரை விட்ட உரிமையாளர் இருக்கிறான்னு. அதுபோல் நாளைக்கு நான் ஒரு விலங்கை வந்து நான் விரும்புகிறேன், எனக்கு வந்து அதோட சேர்ந்து வாழ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஒருத்தர் வந்து தன்னோட பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்கான், நாயாக மாற்றிருக்கான் தன்னோட உடம்பை. அதை வருஷத்துக்கு எத்தனையோ லட்ச ரூபா செலவு பண்ணுறானா. அப்போ இப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம அங்கீகரிக்கிறதன் மூலியமாக இங்கே ஒரு மனநோய் உருவாகிட்டு வருது. இது முழுக்க இது மனநோய் தானே தவிர அவர்களை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்குள்ள திருநங்கைகள் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இங்கே பொது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய அவமரியாதை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புறச்சூழல், இதுகளுக்குள்ளே எல்லாம் சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே போனால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி போய் சிக்கிக்கிட்டாங்க. மற்றபடி அவர்கள் இதுக்குள்ளே நம்ம சேர்க்க முடியாத ஒரு பாலினம். உலகத்தில் ஆணும் பெண்ணும் மூன்றாவது பாலினம் திருநங்கை தான். இங்கே அதை தாண்டி இருக்கக்கூடிய அனைவருமே மனநோயால் இருக்கக்கூடியவங்க, பாதிக்கப்பட்டவங்க. அவர்கள் இந்த உலகத்தில் சமூகத்தில் வந்து யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்படும் பொழுது அவர்கள் தவறான பாதையில் வழிநடத்தக்கூடியவர்கள். வெறும் காமத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து தன்னை வந்து உருவாக்கி கொள்ள நினைக்கக்கூடியவங்க தான். அவங்களுடைய பேரணியில் அவங்க உடுத்தக்கூடிய ஆடைகள்லேருந்து, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடலேருந்து, பொதுவெளியில் அவங்க நடத்தக்கூடியதுலேருந்து இது அனைத்தையும் எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவங்களோட ஆடை, நேற்று கூட சமூகத்தில் ஒரு படம் பார்க்க முடிந்தது, அவங்களோட ஆடையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அங்கீகரிச்சாச்சு. இதே போல் ஆடையோட ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போக முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? ஒரு கல்லூரிக்கு போக முடியுமா? இல்லை அவங்க அயல் தேசத்துக்கு பயணிக்க முடியுமா? என்னங்க கட்டுப்பாடு இருக்குது? கட்டுப்பாடற்ற சுதந்திரம் ஆபத்து என்பதை எத்தனையோ தலைவர்கள் சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அவர்களுக்கு தேவை அதுதான், கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேணும், நான் நினச்சதை என்ன வேணாலும் செய்யலாம் காமம் என்கிற மூலதனத்திற்கு. அதுக்கு தான் அவங்க இவ்வளோ தூரம் முயற்சி செய்கிறாங்களே தவிர அவர்களை அங்கீகரிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய மதுவின் மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய இனப்பெருக்கம் அழிந்து கொண்டு வருது. என் இனம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி இங்கேருந்து போகுது. சுற்றி பார்க்கக்கூடிய அனைத்து இடத்துலையுமே கருத்தரிப்பு மையங்கள் வந்து உருவாகிவிட்டது. இது எதனாலனா மதுவாளன்னு சொல்லி நாம தான் பேசுகிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறது மூலியமாக இன்றைக்கி பல பேர் அதன் மூலியமாக ஈர்க்கப்பட்டு எல்லாருமே மாறிடுறான். ஆணுக்கு தான் எனக்கு வருது, பெண்ணும் பெண்ணின் மீது தான் ஈர்ப்பு வரும்னு சொல்லி எல்லாருமே இயற்கையோட உறவிலிருந்து மாறிடுறான்னு வைங்களே. நாளைக்கு அனைவருமே குழந்தை பெற்றுக்க முடியுமா? இந்த இனப்பெருக்கம் எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கி கருத்தரிப்பு மையம் இருக்கிற மாதிரி நாளைக்கு ஆண் பெண்ணாக மாறக்கூடிய மருத்துவமனை உருவாகும், பெண் ஆணாக மாறக்கூடிய மருத்துவமனை உருவாகும்.
2 பேரும் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்குள்ளே எப்படி வாழணுங்கிற குழந்தை பெற்றுக்கணுங்கிற மருத்துவமனை உருவாகலாம். என்னங்க உலகம் இது? மதுவின் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறது குறையுன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த எல்ஜிபிடிக்யூவின் மூலியமாக அந்த இனப்பெருக்கம் தடைபடுதுங்கிறதே நம்ம பேசிதானே ஆனோம். எனக்கு என் இனத்தின் மீது அக்கறை இருக்குது. எனக்கு என்னோட அடுத்த தலைமுறை வாழணும், இந்த இனம் வந்து நீண்ட காலம் போகணும் அப்படின்னா இது போன்ற அமைப்புகளையும் இது போன்ற உண்மைக்கு புறமான கோரிக்கைகளை ஆதரிப்பதன் மூலியமாக இந்த இனம் சீர்கேடை சந்திக்கும். இது முழுக்க முழுக்க ஆபத்தானது. இது முழுக்க முழுக்க பைத்தியக்காரத்தனம். இது முழுக்க முழுக்க மனநோய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வெளிநாடுகளில் ஆதரிச்சுட்டாங்க. பல நாடுகளை வந்து ஆய்வறிக்கையின் மூலியமாக அதை ஆதரித்திருக்கிறாங்க. ஆதரிக்கட்டுமே. சைனாவில் நாய்கறி திங்கிறான். அவன் ஆய்வின் மூலியமாக அது வந்து உணவுன்னு சொல்லி நிரூபிக்கிறான். நம்ம நாய்கறி சாப்பிட முடியுமா? அவன் அங்கே வந்து முதல்கடி சாப்பிட்றான். நம்மளும் முதல்கடி சாப்பிட முடியுமா? அவன் விபச்சாரத்தை ஆய்வின் மூலியமாக அது மனிதனுக்கு தேவைன்னு சொல்லி அவன் அங்கீகரிக்கிறான். நம்மளும் விபச்சாரத்தை ஆதரிக்க முடியுமா? அவன் செய்வது அத்தனையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அவன் 10 கல்யாணம் பண்ணாலும் சரின்னு சொல்லுவான். அவன் குழந்தை இன்னைக்கு பெற்று விட்டுட்டு 10 வயதுக்குள்ள விடுதியில் சேர்த்து விட்டுட்டு அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் விட்டுருவான். அதே போல் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல் சட்டம் விடுமா? இல்லை தமிழ் கலாச்சாரம் நம்மளை வந்து விடுமா? எப்படி இருந்தாலும் பெற்ற பிள்ளையை வந்து இறுதி வரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்குது. அதே போல் பிள்ளைகளுக்கு பெற்றோரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால தான் ஜீவனாம்சம் சொல்லி அவர்களை கைவிட்டாலும் அவர்களுக்கு தேவையான உரிமை தொகையை வாங்கி கொடுக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு சட்டம் நம்ம இங்கே வச்சிருக்கிறோம். அப்போ மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுல்ல. அவன் செய்வது எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னா இங்கே எதுவும் பண்ண முடியாது. அப்போ முழுக்க முழுக்க இந்த எல்ஜிபிடிக்யூ அமைப்பு என்பது மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம சரி செய்யணும், அவர்களுக்கான மருத்துவத்தை ஏற்படுத்தணும், அவர்களை வந்து மனம் பெறல விடாமல் அவங்கள ஒரு ஆபத்தான பாதை நோக்கி போகாமல் அவங்கள வந்து நம்ம சரிப்படுத்தணுமே ஒழிய அவர்களை அங்கீகரித்து தவறான பாதைகளுக்கு இந்த சமூகம் கொண்டு போகக்கூடாது. இது முழுக்க முழுக்க சமூக குப்பை தான்.